முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண உடல்நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள ஆலயங்களில் பெருந்திரளான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் தொடர்ந்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர். மதுரையில் ஜெயலலிதா பேரவை மதுரை புறநகர் மாவட்ட கழகம் இணைந்து திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் என 25,000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து இன்று 3வது நாளாக காப்பு கட்டி விரதம் மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து நாளை அதிகாலை சுப்பிரமணிய சுவாமிக்கு பால்குடம் எடுத்து தொடர் கூட்டு பிரார்த்தனை செய்ய உள்ளனர். இதேபோல் சென்னை, திருவண்ணாமலை, திருச்சி உள்ளிட்ட 50 அமைப்பு ரீதியான மாவட்ட கழகத்துடன் இணைந்து ஜெயலலிதா பேரவை சார்பில் நாளை தமிழகம் முழுவதும் பால்குட வழிபாடு நடைபெற உள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண குணமடைய வேண்டி சென்னையில் உள்ள தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் சார்பில் கூட்டு இசை பிரார்த்தனை நடைபெற்றது. மங்கள வாத்தியங்களுடன் தொடங்கிய இந்த இசை பிரார்த்தனையின் தொடர்ச்சியாக பிரபல இசைக்கலைஞர் திரு பாலமுரளி கிருஷ்ணா முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் குணநலன்களை சிறப்பித்து இயற்றிய பாடலை பாடி பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பாடிய அம்மா என்றால் அன்பு உள்ளிட்ட பாடல்கள் வீணையில் இசைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இசை மூலியமாக ஒரு பிரார்த்தனைன்றது அவ்வளோ பவர்ஃபுல்லானது. எதுக்குன்னா அந்த நாதத்தில் அவ்வளோ பவர் இருக்குது. அவங்க உருவாக்கிய அந்த பல்கலைக்கழகம், அவங்களுக்காக, எங்கள் வேந்தருக்காக நாங்கள் எல்லாம் வேண்டின்னு இருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா, அம்மாவை பற்றி ஒரு பாட்டு டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் கம்போஸ் பண்ண பாட்டு. அதுக்கு எல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி எல்லோரும் டான்ஸ் ஆடி பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வீணை வாசிச்சிருக்கேன். அம்மாவுக்கு பரிபூர்ணமாக குணமாயிட்டு அப்புறம் புத்துணர்ச்சியோடு அவங்க எப்பவும் போல் ஒரு சிங்கமாட்டம் உட்காந்து இந்த தமிழ்நாட்டை ஆளணும். டெல்லி வாழ் தமிழர்கள் சார்பில் டெல்லி ஆர்கேபுரம் பகுதியில் உள்ள வெங்கடேஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் பல்வேறு தமிழ் அமைப்புகள், தமிழர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜெயலலிதா அம்மையா அவர்கள் பூரண நலம் அடைய வேண்டும் என்று இந்த பாலாஜி கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமை என்று சிறப்பு பிரார்த்தனையும் விசேஷ பூஜையும் நடத்தப்பட்டது. டெல்லியில் உள்ள தமிழ் அமைப்புகள் சார்பாக மற்றும் எல்லா தமிழ் அமைப்புகளும் சேர்ந்து மாண்புமிகு முதல்வர்களுக்காக இன்று சிறப்பு விசேஷ பிரார்த்தனை பூஜை நடத்தப்பட்டது. முதல்வர் ஆரோக்கியமாக திரும்பி வர வேண்டும். தமிழ் சங்கத்துக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் நல்ல ஒரு மானிடர். அதனால் அவர்கள் நன்றாக ஆரோக்கியமாக திரும்பி வர வேண்டும் என்பது எங்களுடைய பிரேயர். நிச்சயமாக கடவுளுடைய அனுகிரகம் இருக்கும். அவருடைய அனுகிரகத்தில் திரும்பி வந்து விடுவார்கள் என்று நம்புகிறேன். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. தென் சென்னை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் சென்னை சூளைமேடு பகுதியில் அமைந்துள்ள கங்கை அம்மன் கோவிலில் முதலமைச்சர் நலம் பெற வேண்டி சிறப்பு யாகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தேனி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் அல்லி நகரம் பகுதியில் அமைந்துள்ள வீரப்ப ஐயனார் கோவிலில் 108 விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், சேலை வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமி தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமை பகுதியில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான அஇஅதிமுகவினர் கலந்து கொண்டு முதலமைச்சர் நலம் பெற வேண்டி மனமுருக வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்ட கழகம் சார்பில் திருக்கோகர்ணம் பிரகாதாம்பாள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் பென்னமராவதி ஒன்றிய கழகம் சார்பில் கொன்னையூர் முத்துமாரி அம்மன் கோவிலில் வெள்ளி தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையத்தில் உள்ள பால கருப்பசாமி கோவிலில் அப்பகுதி மக்கள் ஒன்று சேர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி சிறப்பு பூஜைகளை நடத்தினர்.
கடலூர் மேற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திட்டக்குடி வைத்தியநாத சுவாமி கோவிலில் இருந்து ஸ்ரீ முஷ்ணம் பூவராக சுவாமி கோவில் வரை 5000த்திற்கும் மேற்பட்டோர் பாத யாத்திரை மேற்கொண்டனர். முன்னதாக காலை வைத்தியநாத சுவாமிக்கு சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகங்கள் செய்தும் கோ பூஜைகள் நடத்தியும் முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டி கழகத்தினர் பிரார்த்தனை செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சீனியப்பா தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர், அமைச்சர் உட்பட பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து அமளி அன்னை ஆலயத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை நடத்தப்பட்டது. இதில் கழகத்தினர் திரளானோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் நலம் பெற வேண்டி இறைவனை வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் முத்தாலம்மன் கோவிலில் வெள்ளி தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் கழகத்தினர் பலர் கலந்து கொண்டு 108 தேங்காய் உடைத்து அம்மனை வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகர கழகம் சார்பில் நாடி அம்மன் கோவிலில் ஆயுஷ் யாகமும் சிறப்பு வழிபாடும் நடத்தப்பட்டது. கோவை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள ஆனந்த விநாயகர் கோவிலில் இருந்து கருமாரி அம்மன் கோவில் வரை ஏராளமான பெண்கள் 108 பால்குடம் எடுத்து பாத யாத்திரை சென்றனர். அஇஅதிமுக தொண்டர் ஒருவர் 18 அடி அலகு குத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நலம் பெற வேண்டி அம்மனை வழிபட்டார். இதில் கழகத்தினர் பலர் கலந்து கொண்டனர். கோவை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் உள்ள சிவன் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஒன்றிய கழகம் சார்பில் சித்தி விநாயகர் கோவிலில் குத்துவிளக்கு பூஜை மற்றும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. நெல்லை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் டவுன் பகுதியில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி தேங்காய்களை உடைத்து சுவாமியை வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றிய கழகம் சார்பில் ஆபத் சகாய ஈஸ்வரன் கோவில் மற்றும் அமராவதி அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது. இதில் கழகத்தினர் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் வடகுடி பகுதியில் அமைந்துள்ள விஜய வீர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமி பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1008 திருநாம மந்திரங்கள் கொண்ட விஷ்ணு சகஸ்ரநாம அர்ச்சனையும் தீபாராதனையும் செய்யப்பட்டது. இதில் கழகத்தினர் பலர் கலந்து கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி சுவாமியை மனமுருகி வழிபட்டனர்.